நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, அநேக விதமான தீங்குகளுக்கு நடுவிலே, அநேக விதமான பிரச்சனைகளுக்கு நடுவிலே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில நான் நினைச்சு நடக்க மாட்டேங்குது, யாரோ என்னமோ செய்ய நினைக்காங்க, அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய நினைச்சா கூட, என்ன தீங்கு செய்ய நினைச்சா கூட அவைகளை கர்த்தர் வாய்க்க பண்ண விட மாட்டார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை குறிச்சு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது மட்டும் தான் நிறைவேறும். பயப்படுறீங்களா? அவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், இவன் எனக்கு ஏதோ செஞ்சுட்டான், அவன் சொல்லிக் கொடுத்தா எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இவன் சொல்லிக் கொடுத்தா இப்படி ஆயிடுச்சு, இல்லைன்னா என் லைஃப் எங்கேயோ போயிருக்குன்னு சொல்லி ரொம்ப 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 வெக்ஸ் ஆகி போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எந்த ஒரு மனுஷன் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அந்த தீங்கை நான் மாற்றிப்பட வல்லமையுடையவராக இருக்கிறேன். வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 31ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 7வது வார்த்தையின் கடைசி பகுதியில் சொல்லியிருக்கிறார், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, உங்களுக்கு தீங்கு செய்ய தேவன் இடம் கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? லாபான், யாக்கோபுடைய மாமனார், அவனுக்கு தீங்கு செய்யறதுக்கு எத்தனையோ நேரத்துல அவன் வழிய தேடினான். 10 முறை அவன் சம்பளத்தை மாத்தினான். ஆனா கர்த்தர் பாருங்க, நீ சம்பளத்தை தானே குறைக்க முடியும், ஆனா நான் யாக்கோபுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துல உன்னால கை வைக்க முடியுமா? மனுஷனால உருவாக்கப்பட்டதுனால தானே நீ அந்த பணத்தை அவனுக்கு குறைக்கிற, ஆனா என் கையினால உருவாக்கப்படுறத உன்னால நிறுத்த முடியுமான்னு சொல்லி கர்த்தர் லாபான் சம்பளத்துல கை வச்சாரு. கர்த்தர் அவனுடைய ஆட்டினுடைய பெருக்கத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார். அதே போலதான் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா செய்வார், நிச்சயமா நடக்கும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்கு விரோதமா யாரும் தீங்கு செய்ய கர்த்தர் விடவே மாட்டார். அப்படி தீங்கு செய்ய நினைச்சா கூட அதை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவாரே தவிர அதனால உங்களுக்கு ஒரு தீங்கு வராது. விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா நடக்கும். எனக்கு அப்படி ஆயிருமே இப்படி ஆயிருமே பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மேல ஒருத்தனும் கை போட முடியாது, உனக்கு ஒருத்தனும் தீங்கு செய்ய விட மாட்டேன், உனக்கு ஒரு காரியம் நேரிடாதபடிக்கு நானே பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். விசுவாசத்தோட காத்திருங்க, ஒரு நாளும் பயப்படாதீங்க. தேவன் உங்க மேல வரக்கூடிய தீங்குகளாம் மாற்றி கர்த்தர் அதை நன்மையாக மாற பண்ணுவார். ஒரு வழி அவன் அடைப்பான். கர்த்தர் உங்களுக்காக 9 வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு தீங்குகளை நீக்கி போட்டு ஒரு ஆசீர்வாதமான நாளை தேவன் மாற்றுவாராக. God bless you.